அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாட்டினுடைய பாரத பிரதமர் அவர்கள் உருவாக்கிய சில நன்மைகளை என் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் செய்த ஒரு நன்மைகளில் ஒன்று இன்றைக்கி நான் பேச போகிற ஒரு சுற்றுலாத்தலம். இது ஒரு சாதாரண ஒரு சுற்றுலா இடம் இல்லைங்க. இந்தியாவுடைய பெருமையை உலக அரங்கில் உயர்த்திய மகத்தான சாதனை பற்றி பேச போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எல்லா ஸ்டேட்லேருந்தும் இளைஞரணி சார்பாக எங்கள் நண்பர்கள் எல்லாரும் இணைந்து சென்ற இடம் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. இந்த சிலை உலகிலேயே மிக உயரமான சிலை. இந்தியாவுடைய இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஐயா அவருடைய நினைவாக நிறுவப்பட்ட இந்த சிலை இந்தியாவில் எல்லா நம்ம மாநிலமும் தனியாக இருந்தப்போ எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சவர் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் ஐயா அவர்கள். அதனால தான் இந்த ஒற்றுமைக்கான சிலை நிறுவப்பட்டது நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களால். இந்த ஒரு மகத்தான கனவை நினைவாக்கியவர் நமது பாரதத்தின் பெருமைமிகு பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள். குஜராத் மாநிலத்தில் நர்மதா ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிலையுடைய உயரம்னு பார்த்தா 182 மீட்டர் உயரத்தோட உலகிலேயே மிக உயரமான சிலையாக இருக்கிறது இந்த சிலை. இது வெறும் சிலை இல்லைங்க, இது இந்தியாவின் ஒற்றுமையின் அடையாளம். இது புதிய இந்தியாவின் வளர்ச்சியின் சின்னம். 2018 இந்த சிலையை கட்டியிருக்காங்க. 11 நாட்களிலேயே இந்த சிலையை ஓப்பன் பண்ணப்போ 1,28,000 பேர் மக்கள் இந்த சிலையை பார்வையிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் 1.5 கோடி பேர், அதாவது 2024க்குள்ளே சுமார் 1.5 கோடி பேர் மக்கள் இந்த இடத்தை பார்வையிட்டிருக்காங்க. 2024 மட்டுமே 58 லட்சம் பேர் சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறாங்க. முதல் ஆண்டிலேயே 82 கோடி ரூபாய் வருமானம் கிடைச்சிருக்கு, அதிகப்படியான வருவாய். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட்டு, பார்க்கிங், சுற்றுலா வசதிகள் அப்படின்னு பார்க்குறப்ப 116 கோடிக்கு அதிகமான வருமானம் ஈட்டியது இந்த சிலை. இது வெறும் வருமானம் மட்டும் இல்லைங்க, இந்த திட்டத்தின் மூலமாக நிறைய மக்கள் பயன்பெற்றிருக்காங்க. ஓட்டுநர்கள், புகைப்பட கலைஞர்கள், ஹோட்டல் பணியாளர்கள், படகு சேவை செய்கிறவங்க, சிறு வணிகங்கள், 3000க்கும் மேற்பட்ட மக்கள் நேரடியாக வேலைவாய்ப்பை பெற்று இதில் பயனடைஞ்சிருக்காங்க. ஒரு காலத்தில் சாதாரண பகுதியாக இருந்த இந்த கெவேடியான்ற இடத்துல தான் இந்த சிலை இருக்குது. இன்று உலகமே போற்றக்கூடிய ஒரு பெரிய சுற்றுலா நகரமாக மாறி இருக்குது. நிறைய சாலைகள், ரயில் வசதிகள், தங்கும் விடுதிகள் என்று பூங்கா மையம் என்று நிறைய அனைத்தும் உருவாக்கப்பட்டு பெரிய ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக உருவாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியோட ஒரு நாள் நீங்கள் போய் பார்க்குறப்ப மோடிஜி ஐயாவுடைய தொலைநோக்கு பார்வை எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு கண்கூட தெரியும். ஒரு சிலை கட்ட வேண்டும் என்பதற்காக மட்டும் இந்த திட்டம் உருவாக்கப்படவில்லை. ஒரு மாநிலத்தின் பொருளாதாரம் வளர வேண்டும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும், உலகம் இந்தியாவை திரும்பி பார்க்க வேண்டும், இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் உயர வேண்டும். அதற்காக இந்த மகத்தான திட்டத்தை நம் பாரத பிரதமர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். நாங்கள் இளைஞர்களாக அங்கே சென்ற போது அது ஒரு சாதாரண பயணமாக இல்லை. இந்தியராக பிறந்ததற்காக பெருமை உணர்ந்த மறக்க முடியாத தருணம் அது. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்தியாவை ஒன்றுபடுத்தினார். அதே போல மோடிஜி ஐயா அவர்கள் புதிய இந்தியாவின் பெருமைகளை உலகிற்கே எடுத்து சொல்கிறார். இந்த ஒற்றுமையின் சிலை வெறும் சிலை அல்ல, இது இந்தியாவின் சக்தி, இது வளர்ச்சி, இது இளைஞர்களின் நம்பிக்கை, இது புதிய இந்தியாவின் அடையாளம் என்று கூறிக்கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம்.